கைஸ், வெல்கம் டு குக்கிங் வித் கீதா. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். நல்லா மழைக்கு ஏற்ற மாதிரி கரகரன்னு ஒரு உருளைக்கிழங்கு பக்கோடா தாங்க பண்ணியிருக்கேன். இப்போ மழைக்கு சின்னவங்களேருந்து பெரியவங்க வரைக்கும் ஏதாவது 4 மணி ஆனால் ஸ்நாக்ஸ் அப்படி சாப்பிடணும் அப்படின்னு தோணும். அந்த மாதிரி டக்குன்னு ஒரு 4 உருளைக்கிழங்கு இருந்தால் இந்த மாதிரி ஒரு சூப்பரான பக்கோடாவை போட்டு அசத்தி குழந்தைங்களுக்கு கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க. வாங்க நம்ம அது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். முதல்ல 4 உருளைக்கிழங்கு சீவிட்டு அப்புறம் கேரட் திருவிடுங்க. திருவிட்டு ஒரு பவுலை எடுத்து அதை எடுத்து அப்படியே அந்த உருளைக்கிழங்கு சீவி வச்சதை எடுத்து போட்டுட்டு பொடியாக நறுக்கிய வெங்காயத்தை எடுத்து போட்டுக்குங்க. பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி அதை போட்டுட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி கட் பண்ணி போட்டுட்டு அப்புறம் பெருங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாய்த்தூள், உப்பு எல்லாம் தேவையான அளவு எல்லாத்தையுமே போட்டுட்டு 1 கப் அளவுக்கு கடலை மாவு, 1/2 கப்பு அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 4 டேபிள் ஸ்பூன், ஏன்னா நல்லா கரகரப்பாக அப்போ தான் இருக்கும், சூப்பராக இருக்கும். எல்லாமே போட்டாச்சுங்க. அப்புறம் நெய் ஒரு டேபிள் ஸ்பூன் விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் காய்ச்சின எண்ணெய் இருக்குது பார்த்திங்களா, அதை அப்படியே ஒரு கரண்டி ஊற்றிடுங்க. இத்தனையும் இதெல்லாம் போட்டால் தான் இது அட்டகாசமான ஒரு சுவையோடு இந்த பக்கோடாவானது கிடைக்கும். எல்லாத்தையும் போட்டு பிசைஞ்சாச்சு. தண்ணி விட தேவையே இல்லை. உருளைக்கிழங்கு சீவனதில் இந்த வெங்காயம் நறுக்கி போட்டதில் தண்ணி இருக்கும், அதனால் போட தேவையில்லைங்க. அப்படியே கிள்ளி போட்டு அப்படியே பக்கோடாவை அப்படியே முறுன்னு அப்படியே எடுத்து போட்டு கொடுத்தீங்கன்னா அந்த மழைக்கு அதுக்கும் இன்னும் ஒரு 2 தட்டு கூட தான் இறங்கும். கெடுதல் தான், இருந்தாலும் நம்ம எப்பயாவது ஒரு இடம் பண்ணி தான் சாப்பிட்றோம், அதனால் தப்பு கிடையாது. எப்பயாவது ஒரு இடம் பண்ணி சாப்பிட்லாம், அடிக்கடி தான் சாப்பிடக்கூடாது. இந்த மாதிரி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் அந்த இடத்துல குழந்தைங்களுக்கு வந்தால் டக்குன்னு உருளைக்கிழங்கு இருக்கா, வெங்காயம் போடணும் கூட தேவையில்லைங்க. அது நீங்கள் வெறும் உருளைக்கிழங்கு இருந்தாலே போதும். சூப்பராக அரிசி மாவு கடலை மாவு வச்சு பண்ணிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்ச நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த